தமிழகத்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் அன்பு வணக்கம். நான் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக முக்கணி மனிதநேய அறக்கட்டளை என்கின்ற பொதுநல அமைப்பில் நிறுவனராக பல சமூக பணிகளை செய்து வருகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான கோரிக்கையை உங்கள்கிட்ட சொல்லலான்னு இந்த பதிவு. தமிழகத்தில் மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆம், இன்றைய சூழ்நிலையில் பல பேர்த்துக்கு சிறுநீரகமும் பழுதடைந்து வாரம் 3 முறை டயாலிசிஸ் செய்யும் சூழ்நிலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த பாதிப்பு இருக்குது. இந்த பாதிப்பினால் மிகவும் பாதிக்கப்பட்டு வர்றது நடுத்தர வர்க்கம், குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள், கூலி வேலைக்கு செய்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னென்னா அவங்களால வேலைக்கே போக முடியல. அவங்க வாழ்க்கையே தொலைஞ்சு போய் அவங்க வாழ்வாதாரமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. வாரத்தில் 3 நாள் டயாலிசிஸ் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா ஜிஹெச்சில் போனாலும் ஃப்ரீயாக பண்ணித்தராங்க, ப்ரைவேட்டில் போனாலும் காப்பீடு திட்டங்கள் இருக்குது, எல்லாம் வாஸ்துவம் தான். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர டைம் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்குது தவிர வேலைக்கு போய் அவங்க சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. இதனால் அவங்க குழந்தைங்க, நான் என்னோடய சர்வீஸ்லேயே எத்தனையோ பேத்துக்கு மாதாந்திர உதவியாக மளிகை பொருள் வாங்கி கொடுத்துட்ருக்கேன், குழந்தைகளுக்கான படிப்பு செலவு கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் என்னோடய தோழர்கள் நிறைய சமூக பணிகள் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மருத்துவ உதவிகள் நிறைய பேத்துக்கு பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே போயிட்டுருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் இது அதிகரிச்சுட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முக்கிய தீர்வாக இப்போ இந்த மகளிர் உதவித்தொகை கொடுக்குறீங்க, முதியோர் உதவித்தொகை கொடுக்குறீங்க, மாற்றுத்திறனாளி உதவித்தொகை கொடுக்குறீங்க. இதே போல் இவங்களுக்கு மாதாந்திர உதவியாக ஒரு மாதம் ஒரு 5000 ரூபா இவங்களுக்கான உதவியாக கொடுத்தீங்கன்னா அவங்க குடும்பத்திற்கு ஒரு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எத்தனையோ திட்டங்கள், எத்தனையோ சட்டங்கள் நீங்கள் போடுறீங்க. இந்த மாதிரி அடிப்படை தேவையான சட்டங்களை நீங்கள் தொடர்ந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்க வாழ்வாதாரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதிகப்படியான பேத்துக்கு இதுக்கான ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஏரியான்னு பார்த்திங்கன்னா குறைஞ்ச ஒரு 10 பேராவது அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களால வேலைக்கே போக முடியல. டயாலிசிஸ் பண்ணுறதுனால அவங்களால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 நாள் போயிட்டு வரணும். அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் வேலைக்கு போக முடியல. ஏன்னா அவங்க கூட போகணும் இல்லையா? இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் அவங்க அடிப்படை தேவையான எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாமல் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. அதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் இதுக்கான தக்க ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் இது அதிகமாக பரவிட்டு இருக்கனால இது எந்த நாளாக வருது, என்ன சூழ்நிலை அப்படின்னு சொல்லி அதுக்கான விழிப்புணர்வை கொடுத்து இதை கூடிய விரைவில் சரி செய்யறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தணும். தமிழ்நாடு மக்கள் மிகவும் வறுமையில் ரொம்ப பாதிக்கிற சூழ்நிலையில் இருக்காங்க. இந்த நேரத்தில் உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன், தமிழக மக்களுக்கு ஒரு பாதுகாவலான இருங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க இனிமேல் வராத அளவுக்கு மருத்துவ ரீதியாக ஒரு ஆராய்ச்சி மூலயமா இதை ரெடி பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணணும். வந்தவங்க சீக்கிரம் குணமடைகிறதுக்கு அதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அது அத்தனையுமே இந்த அரசாங்கம் செய்யணும். மக்கள் இன்னி கூடிய விரைவில் இனி அதிகரிச்சுட்டே இருந்ததுன்னா நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. நமக்கு நார்மலாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு மாற்றுத்திறனாளிகள் இல்லை நோயினால் பாதிக்கப்பட்டவங்கள் அப்படிலாம் பார்க்கும்போது தெரியுது. இது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் உண்மையாலுமே இதுதான் ரொம்ப பாதிப்பான ஒரு விஷயமா இப்போதைக்கு இருக்குதுங்க. நிறைய பேத்துக்கு, அதாவது ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதனால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. தமிழக முதல்வர் இது கூடிய விரைவில் நல்லா முடிவெடுக்கணும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.